இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே இயேசுவாகிய வழியிலே நாம் சரியாக போவதற்கு நமக்கு மிகுந்த உறுதுணையாக இருக்கிற ஒருவரை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நான் எடுத்த வேத வசனம் யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்கள் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. மூன்றாவது நமக்கு உதவி செய்கிற, கடைசியாக நமக்கு உதவி செய்கிற ஒரு பெரிய ஆண்டவர் நமக்கு உண்டு. அவர்தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். இந்த பரலோக பாதையிலே நாம் சரியாக போவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு நேராக போகும் பொழுது அவர்கள் புதிதான ஒரு வழியிலே போனார்கள். அதுவரை நடந்திராத ஒரு பாதையிலே அவர்கள் போனார்கள். வழி தெரியவில்லை, எந்த பக்கமாக திரும்ப வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் வழி நடக்க கூடும்படிக்கு அவர்களுக்கு முன்னால் கர்த்தர் சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு முன்னால் போய் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் வேண்டும். ஏனென்றால் அவரே நமக்கு வழி காட்டுகிறவர். அவர் வெளியே இருந்து வழி காட்டுகிறவர் இல்லை, நமக்குள்ளே இருந்து நமக்கு உதவி செய்கிறவர். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர். இந்த நானே வழி என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த யோவான் 14வது அதிகாரத்திலே அவர் அடுத்த பகுதியிலே சொன்னதெல்லாம் ஆவியானவரை பற்றி தான். நான் போகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாவிட்டால் தேற்றரவாளன் வரார். நான் போன பிறகு அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆவியானவர் சரியான வழியிலே நம்மை நடத்துவார். அவர் நமக்கு வேண்டும். அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவர். அவருக்கு ஒரு பெயர், அவர் தேற்றரவாளன் என்று சொல்வது. இந்த வழி பிரயாணத்திலே நாம் அநேக வேளைகளில் சோர்ந்து போகிறோம். இந்த கிறிஸ்தவ ஜீவியம் வேண்டாம், நாம் நின்று விட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வந்த பிறகு தான் எனக்கு இந்த பாடுகள் எல்லாம், நன்றாக இருந்தவர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக மாறிவிட்டார்கள், நன்றாக இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கிறது என்று நாம் நினைக்கிற சந்தர்ப்பங்கள் வருகிறது. அப்பொழுது வழி இதுவே, இதுதான் நீ போக வேண்டிய வழி என்று சொல்லி நம்மை முன்னோக்கி செல்ல வைப்பவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு தேவையான தேற்றரவு, நமக்கு தேவையான ஆறுதல், நமக்கு தேவையான பலனை அவர் தருகிறார். அவர் பலனையும் ஞானத்தையும் அருளுகிற ஆவியானவர் என்று நாம் வாசிக்கிறோம். ஆலோசனையும் பலனையும் தருகிற ஆவியானவர் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவருக்கு நம்மை முழுமையாக தெரியும். எப்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மை தேற்றுவார். சொப்பனங்களின் மூலமாக நம்மோடு இடைப்படுவார். மற்றவர்களை கொண்டு நம்மை தேற்றுவார். தேற்றி இதுவே நீ நடக்க வேண்டிய வழி, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ இங்கே படுத்திருக்கிறது என்ன, உனக்கு இங்கே என்ன காரியம் என்று சொல்லி நம்மை முன்னால் போக வைப்பார். அதே போல இந்த வாழ்க்கையிலே நமக்கு யுத்தங்களும் போராட்டங்களும் மனுஷராலும் பிசாசினாலும் வருகிறது. காரணமற்ற பிரச்சனைகளை சில வேளைகளிலே நாம் சந்திக்கிறோம். நாம் போய்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வழியிலே குறுக்க வந்து விழுகிற மனிதர்களின் நிமித்தம் அநேக தடவைகளிலே நாம் பாடுபட வேண்டியது இருக்கிறது. ஆனால் அப்படி மனுஷரும் பிசாசும் நமக்கு விரோதமாக வரும் பொழுது அந்த சூழ்நிலைகளிலே நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி அந்த சூழ்நிலைகளிலே நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லி அவரே நமக்கு சொல்லி தருகிறார். ஒவ்வொரு யுத்தங்களையும் அவரே நமக்காக நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு யுத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள், ஒவ்வொரு விதமாக நாம் போராட வேண்டியது இருக்கிறது. சில யுத்தங்கள், சில போராட்டங்கள் நாம் ஜெபிக்கும் பொழுது மேற்கொண்டு விடுகிறோம். சில போராட்டங்கள் வரும்பொழுது நாம் ஸ்தோத்திரம் பண்ணி மேற்கொண்டு விடுகிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது எரிகோ ஒரு பெரிய கோட்டை, பெரிய பில்டோசர் வைத்து இடித்தால் கூட இடிக்க முடியாது. ஒரு எளிதான வழியை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். சுத்தி நடந்து ஆர்ப்பரிக்காமல் 6 நாள் நடந்து கடைசி நாளிலே ஆர்ப்பரிங்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம்தான் அதை உடைக்கிற பெரிய சம்மட்டி. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் பிரச்சனைகள் வரும் பொழுது அவரே நமக்கு சொல்லி தருகிறார்.
இந்த பிரச்சனைக்கு நீ அமைதியாயிரு, இந்த காலத்திலே புத்திமான் மௌனமாக இருக்க வேண்டும், நீ நல்லமானதே பேசாமல் அமர்ந்துரு என்று சொல்லி சில சூழ்நிலைகளிலே அவர் சொல்லி தருகிறார். சில சூழ்நிலைகளிலே அவர் நம்மை பேச சொல்லுகிறார். உன் காரியத்தை நீ அவர்களோடு நீ சொல்லு, தனித்திருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை அவர்களோடு பேசி அதை சரி பண்ணு என்று சொல்லி தருகிறார். ஆலோசனை தந்த மனிதர்களோடு உள்ள போராட்டங்களிலே அவர் திராணியும் வல்லமையும் உடையவராக நமக்கு உதவி செய்கிறார். அதே போல் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் ஆளுகைகளோடும் நமக்கு போராட்டங்கள் வருகிறது. அப்பொழுதும் அவர் நமக்கு உதவி செய்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து நாம் எப்படி ஆவியின் பட்டத்தை எடுத்து போராட வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். சொல்லித் தருவது மாத்திரமல்ல, நமக்காக அவர் யுத்தமும் செய்கிறார். அநேக வேளைகளிலே நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்காக நம்முடைய சத்துருக்களை மிதித்து போடுகிறார், சத்துருக்களை மேற்கொள்ளுகிறார். நமக்கு முன்னால் போய் அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதே மாதிரி நாம் திகைத்து நிற்கிற நேரங்களில் எல்லாம் அவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்பொழுதெல்லாம் வழி தெரியாமல் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இதுதான் வழி என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லி தருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் கட்டாயம் வேண்டும். ரட்சிக்கப்படுவது, இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு அனுபவம். அது ஒரு இன்பமான சரியான 100க்கு 100 சரியான அனுபவம். அதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இந்த பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்வது தான். இதை கேட்கிற நீங்கள் இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறவில்லை என்று சொன்னால் அவரிடம் கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவரிடத்திலே நீங்கள் கேளுங்கள், கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி அவரை எக்காரணத்தை கொண்டும் வேண்டாம் என்று ஒதுக்காதிருங்கள். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் உங்களுக்குள்ளால் வாசம் பண்ணுவது அது ஒரு இன்பமான வாழ்க்கை. அவர் உங்களோடு இருப்பது அது ஒரு இன்பமான அனுபவம். அவரை நீங்கள் பெற்றுக்கொள்வது, என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று கேட்டு பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது அவரிடம் கேட்க வேண்டியதுதான். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தாவே என்னை நிரப்பும், உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அவர் அதை ஒருத்தருக்கும் மறுக்கவில்லை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கட்டாயம் கர்த்தர் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தருவார். 2 நாளாய் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களானால் தாகத்தோடு, ஆண்டவரே என்னை வெறுமையாக்கி உம்முடைய கரத்திலே நான் தருகிறேன், எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும் என்று கேளுங்கள். நாம் ஜெபித்து முடிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, நீரே வழி என்று நாங்கள் தியானித்தோம். எங்கள் கண்கள் உம்மீதே பதிந்திருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கியே நாங்கள் ஓடட்டோம்ப்பா. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வழியிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார் என்று நாங்கள் வாசித்தோம். இப்பொழுதே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. அவர்கள் நாவிலே ஒரு புது பாஷையை வையும் கர்த்தாவே. தடுக்கிற எல்லா மாம்ச சிந்தைகளையும் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொருத்தரை நிரப்போம் கர்த்தாவே, நிரப்போம். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை நீர் எடுத்து போடும்ப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் கொள்ள கூடாத படிக்கு, முன்னேற கூடாத படிக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் கர்த்தாவே. ஒரு விசை கூட இந்த மகிமை டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அதை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபை அதோடு கூட இருக்கட்டும். நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று உம்முடைய வார்த்தைகளை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீரே. இந்த தொலைக்காட்சியிலே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்த்து திரும்பட்டும். நீரே ஆசீர்வதி. எங்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். சகல துதியும் கனம் மகிமை உமக்குரியது. அதை உமக்கே தருகிறோம்ப்பா. பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் நாங்கள் செய்கிறோம். உம்முடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன்.